ஹாய் வெல்கம் டு தேரடி செடி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நல்ல முடி உதிரதில்ல, அது உதிராம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கற்றாழை எடுத்திருக்கேன், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, கருவேப்பிலை, நைட்டே ஊற வச்ச வெந்தய தண்ணியோட அப்படியே சேர்த்து அரைக்கணும். இதோட கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கரிஞ்சீரகம் போட்டுருக்கேன் பாருங்க, அதையும் எடுத்து அரைக்கணும். இப்போ பாருங்க, இதில் வந்து கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு இதை மட்டும் இப்போதைக்கு சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சமா அரைச்சிக்கணும். இப்போ பாருங்க, கொஞ்சம் அரைச்சிட்டேன். இதில் வந்து வெந்தயத்தை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் சேர்க்கணும். இது நல்லா சேர்த்தோம்னா முடி வந்து நல்ல கூலிங்காக இருக்கும். அது இல்லாமல் நல்ல ஹீட் வந்து வெளியே தரணும். ஹீட் நிறைய இருக்கிறனால தான் முடியே கொட்டும். இப்போ வெந்தயத்தை கொஞ்சம் நைஸாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ கற்றாழையும் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைக்கணும். இப்போ நம்ம எல்லா பொருளையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து எப்படி தேய்க்கணும்னா, வந்து நம்ம எந்த ஒரு ஏர் பேக் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஏர்ல வந்து நல்லா வந்து எண்ணெய் தேய்க்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எந்த ஒரு ஏர் பேக் வந்து அப்ளை பண்ணணும். டேரக்டா வந்து நம்ம அப்ளை பண்ணா முடி வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ வந்து நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து நல்லா தேய்க்கணும். நல்லா ஸ்கர்ப்ல நல்லா வந்து படுற மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறமேட்டு 1.5 மணி